ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. நேற்று காய போட்ட துணி இருக்குது, அதை எடுத்து மடித்து வச்சுட்டு மிஷின் போட்டிருந்தேன். அதையும் காய வச்சுட்டு தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். லஞ்சு சமைச்சிட்டு கடைக்கு போயிட்டு கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் ஷாப்பிங். எனக்கு ட்ரீ ஏற்கனவே பழசு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து 4-5 வருஷம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் புதுசாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் சமைச்சு முடிச்சுட்டு தான் நானும் அண்ணுவும் ஆவடி போகலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி சமையலுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் ஃப்ரை, சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு, இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ 2-3 நாள் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன மெட்ராஸ் சமையலெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டீங்களா, சாம்பார் அவியல் அந்த மாதிரிலான்னு. நார்மலாக ரசம் சாம்பார் கூட்டெல்லாம் செய்வேன், அதெல்லாம் வந்து முக்கால்வாசி நான் வீடியோ எடுக்கிறது கிடையாது. சிம்பிள் சமையலை வந்து டெய்லி காட்டுறதெல்லாம் இல்லை. இப்போ பருப்பு வந்து பார்த்திங்களா நல்லா வந்து வறுபட்டுருச்சு. அதை அலசிட்டு 2 கப்பு தண்ணி, 4 பச்சை மிளகா, 2 தக்காளி இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான், கடைக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறனால. மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ தொட்டுக்க பார்த்தீங்கன்னா இருக்குது கத்திரிக்காய் வறுவல் தான், சிம்பிளாக ஜஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா கொஞ்சம் மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா உப்பு, சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு பர்சனலாக கத்திரிக்காய் பிடிக்காது, அவருக்கு பிடிக்கணுங்கிறனால எப்போயாவது அப்பப்போ கத்திரிக்காய் வறுவல் ஈஸியாகவும் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த பருப்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ 5-6 விசில் வந்து தான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டீம் நல்லா போனதுக்கப்புறமா திறந்துருக்கேன் பாருங்கள், பருப்பு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேன் சேர்த்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யில் கூட இதுக்கு பதில் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 5-6 பல்லு வெள்ளைப்பூடு. ஃபுல்லும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இருந்ததா, அதனால் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு கூட சேர்த்து கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளான பச்சை பயிறு கடையல் ரெடி. ஸோ இது கூட சேர்த்துட்டு மத்து கிடையாது என்கிட்ட, ஹேண்ட் பிளெண்டர் வச்சு அதனால் பிளெண்ட் பண்ணிடுவேன். மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு கடைஞ்சாலே போதும். உப்பு சேர்த்துக்கலாம், வேக வைக்கிறப்போ உப்பு போடல இல்லையா, அதனால் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சிம்பிள், டேஸ்டி அண்ட் சத்தான பச்சை பயிறு கடையல் ரெடி. வேறு வேறு டைப்பில் பண்ணுவாங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் ஷாப்பிங் மத்தியான டைமில் கடைக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப கூட்டம் இருக்காது. ஈவினிங் இல்லைன்னா காலையில் போனால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால சாப்பிடல, சமைச்சு மட்டும் வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆவடியில் இருக்க பொண்ணு ஸ்டோருக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வெளியிலே பாருங்களேன், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் டெக்கரேஷனுக்கு நல்லா வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வந்து வாங்கினேன். இதே பொண்ணுல தான் வாங்கினேன். அமேசானில் பார்த்தேன், ஆனால் காஸ்ட்லியாகவும் இருக்குது, நம்ம நேரில் பார்த்து எடுக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் அடர்த்தியாக இல்லாமல் அப்படியே தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால சரி பார்த்து எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே சூப்பராக கிறிஸ்மஸ்க்கான ஐட்டம்ஸ், டெக்கோர் எல்லாம் வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் தாத்தா சின்ன வயசில் நெய்வேலியில் இருந்தப்போ எங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4-5 சிஸ்டர்ஸ். அவங்க வருஷம் சூப்பராக கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. நிஜம் அந்த சவுக்கு மரம் இருக்குது பார்த்திங்களா, அது வச்சு தான் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வைப்பாங்க, பெரிய கிரிப்பெல்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்ததுக்குமே கூட எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்களும் கிறிஸ்டியன் தான். ஸோ அவங்க வீட்லேயும் ட்ரீலாம் வைக்கிறப்ப பசங்கள்லாம் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, கேரல் ரவுண்ட்ஸ் அதெல்லாமே. ஸோ நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்பீங்க, கிறிஸ்டியன்லாம் கிடையாதுங்க. எனக்கு அந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி இருக்கும் இந்த டைமில். நல்லா ட்ரீலாம் டெக்கரேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா. ஸோ வந்து ட்ரீ எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், கீழே வச்சா இவனுங்க இழுத்து போட்டுருவானுங்க. ஸோ அதே குட்டி சைஸில் தான் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டெக்கோர் ஐட்டமும் ஏற்கனவே பழசு கொஞ்சம் இருந்தது, அது போக கொஞ்சமாக இந்த வருஷத்துக்கு புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு. யாருக்கெல்லாம் கிறிஸ்மஸ் பண்டிகை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த பண்டிகை அப்படிங்கிறத விட
நம்ம அதை அனுபவித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் திருப்பி போகவே முடியாது. பட் அதெல்லாம் திருப்ப ரீலீவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் மெயினாக, ஏன்னா எனக்கு சைல்ட்ஹுட் டேஸ்லேயும் சரி, நான் ஏர்ஃபோர்ஸில் ஹஸ்பண்ட் வேலை பார்த்தப்ப பழைய ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஞாபகம் வரும். அதை திருப்பியும் வாழ்ந்து பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இதெல்லாம் செய்கிறது. ஸோ அங்கேருந்து பாத்திரம் பண்ண ஐட்டம் ஒன்றும் வாங்கலை, ஜஸ்ட்டு சும்மா எப்போ போனாலுமே அதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வருவேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சாண்டா க்ளவுஸ் தாத்தா கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னா, இன்னும் நில்லு மம்மி எடுத்து தரேன் அப்படின்னா. ஸோ எத்தனை வயசானா என்ன, நமக்கும் அந்த குழந்தைத்தனம்லாம் வந்துடும் நினைக்கிறேன் பிடிச்ச விஷயங்களை பார்த்தா. ஸோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. போலி பேனி நான் சாப்பிட்டதே இல்லை, நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். அதனால் இது 2 பேக்கெட் வாங்கினேன். இன்னும் கொரியன் ரேமன் வாங்கியிருக்கா. இது மார்க்கெட்டில் தக்காளி 1.5 கிலோ 100 ரூபாயா. வனிலா எசன்ஸ், சின்ன கெச்சப் பாட்டில், கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்லாம் பண்ணுறதுக்கு இந்த இது பிளாக் கரண்ட்டாக, அது என்னது கருப்பு கிறிஸ்மஸ் நீர்க்கடலை கேக் சிக்கி. அப்புறம் இந்த குட்டி இது எள்ளு மிட்டாய், கிரேப்ஸ், பாவ். நாளைக்கு பாவ் பாஜி பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆனியன் அண்ட் மல்லி இலை. ஸோ அவ்வளோதான், செம்ம பசி. சிம்பிளான லஞ்சு, சூப்பராகவும் இருந்தது. சாப்பிட்டுட்டு நைட்டு தான் ட்ரீ வந்து டெக்கோர் பண்ணோம். அது வந்து இன்னொரு vlogல போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.